இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த பூமியில ஒரு மனுஷன் சந்தோஷமா வாழ்ந்தா மட்டும் பத்தாது, சரியான வழியில அவன் வாழணும். அப்படி சரியான வழியில அவன் வாழணும்னா உடல் மனசு ரெண்டும் ஒன்றிணையணும். அந்த ரெண்டையும் ஒண்ணு சேர்க்கிற சக்தி நாட்டியத்துக்கு மட்டும்தான் இருக்கு. மனசு உடலை அசைக்கும் போது உடல் மனசை சமநிலைக்கு கொண்டு வர்றதுதான் நாட்டியம். 1000 வார்த்தைகள்ல சொல்ல முடியாதத ஒரு ஓவியத்தை வரைஞ்சு சொல்ல முடியும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி 1000 ஓவியங்களால சொல்ல முடியாததையும் ஒரு நாட்டிய அசைவுல சொல்ல முடியும். நம்ம நாட்டோட சம்பிரதாய நாட்டியத்தை ஒவ்வொருத்தருக்கும் அறிமுகம் செஞ்சு முழு உலகத்தையும் நல் வழியில நடக்க செய்யணுங்கிறது தான் என்னோட பெரிய ஆசை. என்னோட இந்த ஆசையை எதிர்காலத்துல நீ, உனக்கு அப்புறம் உன்னோட பசங்க இப்படி அடுத்தடுத்து கொண்டு போவீங்கன்னு எனக்கு வாக்கு கொடுப்பியா அம்மா? நீ ஆசைப்பட்ட மாதிரியே இந்த சம்பிரதாய நாட்டியத்தை உலகம் முழுக்க கொண்டு போறதுதான் என்னோட லட்சியமா வச்சுக்கிறேன். பிறக்கிறதுக்கு முன்னாடியே என்கிட்ட பகிர்ந்துகிட்ட உங்க ஆசையை நிறைவேற்றுறதுக்கு என்னோட கடைசி மூச்சு வரைக்கும் நான் முயற்சி பண்ணுவேம்மா. இனிமே ஒவ்வொரு நொடியும் இதுக்காக மட்டும்தான் நான் வேலை செய்வேன். ஒவ்வொரு காசையும் அதுக்காக மட்டும்தான் செலவு பண்ணுவேன். உன் ஆசைய நான் நிறைவேற்றி வைக்கிறேன்னு நான் உனக்கு வாக்கு கொடுக்கிறேம்மா. நான் நாட்டிய கலாமந்திரத்தை உருவாக்கி சேவை பண்ணணுங்கிறது தான் அம்மாவோட ஆசைப்பா. அதை நிறைவேற்றணும், அம்மாவோட ஆசைய நிறைவேற்றணும்னு, நாட்டிய கலைக்காக என்னோட வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன்ப்பா. உன்னோட ஆசையில நியாயம் இருக்குமா? அம்மாவோட கனவை நிறைவேற்றணுன்ற ஆசை இருக்கு, சாதிக்கணுன்ற பிடிவாதம், ஜெயிக்கணுன்ற உறுதியான மனசும் இருக்கு. அப்படி இருக்கும்போது உன்னை தடுத்து நிறுத்தி வேண்டான்னு நான் எப்படிமா சொல்லுவேன்? ஆனா எனக்கு கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு டைம் கொடுமா. இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்குப்பா? உங்ககிட்ட மொத்த சொத்தையும் ஒண்ணு கேட்கலையே. அதே அம்மா கேட்டிருந்தா முடியாதுன்னு சொல்லிருப்பீங்களா? அம்மாவோட கனவை நிறைவேற்றுறதுக்காக தானே உங்ககிட்ட கேக்குறேன். அம்மா பேரை சொல்லி என்னை நல்லாவே மாட்டி விட்டுட்ட. ஒரு அகாடமி வச்சுக்கோ பூமி. ஓ, நாங்க டிஸ்கஸ் பண்ணதெல்லாம் நீ கேட்டியா பூர்வா? கேட்ட மாமா. என்ன பண்றது, முக்கியமான விஷயம் எல்லாம் என் காதுல வந்து விழுந்துருது. ஆமா, முடிஞ்சா எதிர்பாராமலே கேட்பாங்க, இல்லனா திருட்டுத்தனமா ஒட்டு நின்னாவது கேட்பாங்க. உனக்கெல்லாம் கனவுகளை பத்தி என்ன தெரியும் சித்தி? எனக்கும் அதெல்லாம் தெரியாதுமா. சோபா சந்திரா அக்கா அறிமுகம் ஆனதுக்கு அப்புறம் ஏதோ கொஞ்சம் எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. உண்மையை சொல்லணும்னா அது ஒரு தனி உலகம். உயிர் போறத பத்தி எல்லாம் கவனமே இருக்காது. சோபா சந்திரா அக்காவும் அப்படித்தானே இறந்து போனாங்க. என்ன சந்திரா இதெல்லாம்? தைரியம். உன் கால்ல செருப்பு இருந்தா நீ சலங்க கட்ட மாட்டேங்கிற தைரியம். என்ன இந்த பொண்ணு இப்படி நடந்துக்கிறா? இப்படிப்பட்ட சிஷ்யைக்கு தான் நீங்க பயிற்சி கொடுத்தீங்களா? இனிமே நீ இத பத்திலாம் எதுவும் யோசிக்காதம்மா. எந்த அகாடமியும் நமக்கு வேண்டாம். அப்பா
நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்களேன். பூமி வேண்டாம்மா, நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. அப்பா அப்பா பாம்ப மழைக்கு கொடைன்னு நினைக்கிறதும் உங்க வார்த்தையில நல்ல விஷயம் இருக்குன்னு நினைக்கிறதும் முட்டாள்தனம். ரொம்ப புத்திசாலித்தனமா எல்லாத்தையும் கெடுத்துட்டு நினைக்கிறல்ல பூர்வா. நினைக்கிறது என்ன, அதான் எல்லாத்தையும் கெடுத்துட்டேனே. உன்னோட கனவை சுக்குநூறு ஆக்கிட்டேன். உன்னுடைய எதிர்பார்ப்பு, உன்னுடைய ஆசைகளை எல்லாம் குழி தோண்டி புதைச்சிட்டேன். அதுக்குள்ள ஜெயிச்சிட்டேன்னு சந்தோஷப்பட்டுக்காத. என்னைக்கு இருந்தாலும் ஜெயிக்க போறது நான் தான். தசரதனுக்கு ராமர்னா உயிர். அவரை மகாராஜாவாக்கி பட்டாபிஷேகம் பண்ணணும்னு நினைச்சாரு. ஆனா கைகை சொன்னதை கேட்டு காட்டுக்கு அனுப்பி வச்சிட்டாரு. அப்ப இருந்த கைகை மாதிரிதான் இப்ப இருக்கிற இந்த அபூர்வா. ஞாபகம் வச்சுக்கோ. சீக்கிரம் வாமா, உன் அப்பா உன்கிட்ட வெட்டிங் கார்ட்ஸ காட்டணுமா? அதான் பாத்துட்டேனே மருதாணி பாட்டி. அது அன்அபிஷியல்மா, இப்ப அபிஷியலா காட்ட போறாரு. வா, நான் வரேன், நீ போ. போறேன் போறேன். என்ன இது, சாமி கிட்ட வைக்காம இங்க கொண்டு வந்து வச்சிருக்கு? சாமி, எல்லாரும் தன்னோட பிள்ளைங்களோட கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு நினைப்பாங்க. மனசார வேண்டிக்கிட்டு பத்திரிகையை உங்க காலில் வைப்பாங்க. ஆனா நான் நிச்சயமான இந்த கல்யாணம் தப்பி தவறி கூட நடந்துடக்கூடாதுன்ற பயத்துல உன் பாதத்துல வைக்கிறேன். அந்த ககன் கூட என் பூமிக்கு கல்யாணம் நடக்காத மாதிரி நீதான் ஆசீர்வதிக்கணும் சுவாமி. வாமா. கிருஷ்ண பிரசாத், கிருஷ்ண பிரசாத். சொல்லுங்க மச்சான். என் பொண்ணு பூமியோட கல்யாணத்துக்காக அவளோட முதல் கல்யாண பத்திரிகைய உனக்கும் என்னோட தங்கச்சிக்கும் வைக்கிறேன். வேண்டாம் மச்சான்,